for you. I'm for you. We are for you. ஹாய் அண்ட் ஹலோ மை பபிள் விங்ஸ், வெல்கம் டு தேமி ஐஎஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 9 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் அப்படியே தேவங்கோட செஸ்ட்டில் அப்படி சாஞ்சி தூங்கிட்டுருக்கீங்க. தேவங்க ஆக்சுவலாக முன்னாடியே ஏந்திரிச்சிட்டாரு. அப்படி நீங்கள் அவர் மேலே படுத்துருக்கிறத பார்க்குறாரு. கழுத்தில் மஞ்சள் கயிறு, கை ஃபுல்லாக அந்த கண்ணாடி வளையல். அப்படி நம்ம பொண்டாட்டிடா, நம்ம மேலே படுத்துருக்காடா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ரொம்ப ஆசையாக உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்கள் தலைமுடி அப்படியே கோதி விட்டுட்ருக்காரு. அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்து அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கிஸ்ஸில் நீங்கள் அப்படியே லைட்டாக முழிக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சினிங்கிக்கிட்டே அப்படியே மைல்டாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. அவர் என்னவோ உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பார். முழிச்சிட்டிங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் டே மை வைஃபே. எப்போ ஏஞ்சிங்க? ஏந்திரிச்சிட்டு ஏன் இப்படி என்னையே பார்த்துட்ருக்கீங்க? என் பொண்டாட்டியோட அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ரசித்தது பார்த்தாதா அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் அவரோட கன்னத்தை பார்க்குறீங்க. அதில் நீங்கள் நைட்டு வச்சுருந்த பொட்டு ஒட்டிகிட்ருக்கோம். அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நீங்கள் அதை அப்படியே உங்கள் கையில் எடுத்து அவர்கிட்ட காட்டுறீங்க, உங்கள் ஃபிங்கரில் பொட்டு அப்படின்னு. அவர் அப்படியே அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொட்டை எடுத்து உங்களுக்கு அப்படியே நெத்தியில் வச்சு விட்டுட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்ட வந்து அப்படியே அட்டாச் பண்ணி இருந்திருப்பார். லாஸ்ட் நைட் இட் வாஸ் ஸோ ஹார்டர், ஸோ ரொமான்டிக். Isn't it? What about you? It feels like last night was a heaven. Oh God, my wife is so hot. அப்படின்ற மாதிரி அவர் அவங்க கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அதான் காலங்காத்தாலே என்ன இவ்வளோ ரொமான்டிக்காக பேசுகிறீங்க? உன்ன மாதிரி ஹாட்டான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு ரொமான்டிக்காக தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கையை பெட்ஷீட்குள்ளே விட்டு உங்களோட ஒரு ஜஸ்ட் அப்படி கிராப் பண்ணி இருந்திருப்பார். என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. இட் வாஸ் ஸோ பிக். நான் வந்துட்டு சொன்னல, கண்டிப்பாக ஒரு 36 or 38 இருக்குன்னு. நான் சொன்னது கரெக்டு தானே? No, you pervert. Move. No. அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அப்படியே ப்ரெஸ் பண்ணி இருந்திருப்பார். நல்லா இருக்கு பொண்டாட்டி, பச்சுக்கு பச்சுக்கு. You do have very big. Isn't it? Yeah, it was bigger than I imagined. You imagine? Tell me, you imagine? அது நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துருந்துருப்பீங்க. அவர் அப்படியே கிட்ட வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணி உங்கள் கழுத்தில் அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு, பொண்டாடி சொல்லு, இமேஜின் பண்ணியா? எப்போ இமேஜின் பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ தானே சொன்ன இமேஜின் பண்ணன்னு. சொல்லு, என்ன இமேஜின் பண்ண? அது அன்னைக்கு நாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் சொன்னீங்கள்ல, நான் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணுவேன்னு. அது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தேன். உண்மையாவா? அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இமேஜின் பண்ணி பார்த்தப்போ அது இவ்வளோ பெருசாக இல்லை,
ஆனால் இட் வாஸ் டூ பிக் தேன் ஐ இமேஜின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆஹா அத்தையாங்கா, இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப் ஃபீடா அப்படின்ற மாதிரி அவர் அங்கே சொல்லிகிட்ருக்காரு. யூ பர்வெட் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிச்சு உட்காந்துருந்துருப்பீங்க. அவர் அப்படியே அவரோட தலை மேலே ஒரு கையை அப்படியே வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு முடி விரித்து போட்டிருந்துருப்பீங்க, நேக்கடாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்ததும் உங்களோட அந்த பேக் சைடு அப்படியே அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். வாவ் ஸோ ஹாட் மை பொண்டாட்டி. யூ பர்வெட், நீங்கள் எதுக்கு அங்கே பார்க்குறீங்க? ஏய் நீ என் பொண்டாட்டிடி, நான் பார்க்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து நீங்கள் அப்படியே பின்னாடி கவர் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்போது அந்த சைடு அவர் போத்தி இருந்த பெட்ஷீட் வந்துட்டு அப்படியே லைட்டாக விலகி இருந்திருக்கும். அவரோடது அப்படி பச்சையாக தெரிஞ்சிருந்திருக்கும். அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிட்டீங்க. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல அப்படியே கையை காட்டுறீங்க. அவரை பார்க்குறாரு. ஓ திஸ் மை பிரதர், இதில் என்ன இருக்குது? சி அதான் அதை மறைங்க. நான் என்ன மறைக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். 2 பேரும் ஒரே பெட்ஷீட் போத்திருக்கோண்டி, நீ தான் என்னோடத்த பிடிச்சி இழுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு டவல் வந்து தொங்கிட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து உங்கள் மேலே அப்படியே குறுக்கு பாவாடை மாதிரி கட்டிக்கிட்டீங்க. ஓ நோ நோ பொண்டாட்டி, டோன்ட் ஹைட் எனி திங் ஃப்ரம் மீ ப்ளீஸ் ப்ளீஸ். டூடா நல்லா இருக்கே. மணி பார்த்தீங்களா? 6 மணி. புகுந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மருமக இவ்வளோ நேரம் தூங்கலாமா? 6 மணி தானடி ஆகுது. பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு கீழே போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி குளிக்கலான்னு போவீங்க. ஓய் 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் வரேன், 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாமே. ஆஹா இந்த பாஷாலாம் என்கிட்ட செல்லாது மை மேன், நீங்கள் அப்புறமா குளிச்சுக்கோங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஓய் ப்ளீஸ் டார்லிங் ப்ளீஸ். நோ வே மை ஹஸ்பண்ட், அங்கே வந்து நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஐ நோ, ப்ராமிஸ் ப்ராமிஸ், நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் டேக் பாத் டுகெதர், ஓகே ப்ளீஸ். நோ நோ வே, நான் மட்டும் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் அப்புறம் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கடன் பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஓ ஷட், மிஸ் ஆகிடுச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவர் படுத்துட்ருப்பார். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு வர கேப்பில் வந்துட்டு தியாங்க்கு வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருந்திருக்கும். ஸோ அவர் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அந்த பால்கனிக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்க. அப்படியே அந்த மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கீங்க ஒயிட் கலரில். தலை குளிச்சுருந்துருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் தலைக்கு வந்துட்டு துண்டு எடுத்துகிட்டு போகல. ஸோ அந்த ஈர தலையோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த மிரர் முன்னாடி உங்கள் ஹேர்லாம் இப்படி இப்படி உதறிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ மனுஷன் அப்படியே ஃபோன் கால் பேசிக்கிட்டு உங்களை அப்படியே பார்த்துருந்துருப்பார். கண்கொள்ளா காட்சி, அப்படி ஈர உடம்போட உங்கள் தலையில் வேற ஈரம் சொட்டிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அதோட அந்த மனுஷன் உங்களை பார்க்கும்போது அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்கும்போது அவருக்கு அந்த சிக்கன் லாலிபாப்பை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் அப்படி ஓகே ஐ வில் பி பேக் அப்படின்னு அந்த ஃபோன் காலில் சொல்லிவிட்டு வச்சுட்டு அப்படியே அந்த மனுஷன் உங்ககிட்ட தான் வந்திருப்பார். நீங்கள் அப்படியே குனிஞ்சு உங்களோட மேக்கப் பேக்கில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லோஷன்ஸ்லாம் எடுத்து அப்படியே தடவலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த மனுஷன் வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணி இருந்திருப்பார். அதான் ஏஞ்சிட்டிங்களா? நான் பார்த்தேன் உங்களை காணும், நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னு நினச்சேன். குளிக்காமல் நான் எப்படி வெளில போவேன்? இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் கூட பண்ணலடி, என்னை ஒரே அடி படுக்க போட்டுட்டேன். அதான் மணி ஆயிடுச்சு, போய் குளிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கை வந்து ஸ்மெல் பண்ணி அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அதான் என்ன நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா என்ன? போகலடி பொண்டாட்டி. ஏன் ஏன் ஆஃபீஸ் போகல? லீவ் விட்டுட்டிங்களா என்ன? ஆமாம், என்னோடய ஆஃபீஸ் நான் எப்போ வேணால் போய்க்கலாம். ஆனால் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு டேவே இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு எந்த புருஷனாவது போவானாடி பொண்டாட்டி. சரி
அதுக்கு எதுக்கு மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? விடுங்க என்ன. ஓய், இப்போ நீ என் பொண்டாட்டிடி, நான் உன்னை இப்போ வேணா கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களோட இடுப்பை அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படி அதான் சரி, அதுக்கு எதுக்கு இடுப்பை பிடிச்சி அமுக்குறீங்க? விடுங்க அத்தா, எனக்கு டைம் ஆகுது. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்களும் போய் சமத்தா குளிச்சுட்டு வாங்க போங்க. முடியாது, ஒரு கிஸ் கொடு, அப்புறம் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணி நிற்க வச்சுட்டு, அத்தா ப்ளீஸ் அத்தா, நைட்டு ஃபுல்லாக பண்ணிங்கல்ல, அது பார்த்தாதா இப்போவும் என்னை கொள்ளணுமா? ப்ளீஸ் அத்தா, எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். ப்ளீஸ், கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு டே லேட்டாக போனால் தப்பாக இருக்கும். என்னோட வீட்டில் இருக்க சரியா, யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு நைட்டு முதலிரவு முடிஞ்சிருக்குடி பொண்டாட்டி. அப்போது நீ லேட்டாக போனால் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா? சி பர்வெக்ட், விடுங்க என்ன. முடியாது, ஒரே ஒரு கிஸ் கொடு, அப்புறம் விடுறேன். ஒரு கிஸ் கொடுத்தா விட்டுருவீங்கல்ல? கண்டிப்பாக விட்டுருவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸ் அப்படியே கிராப் பண்ணி கிஸ் கொடுக்கறதுக்காக அப்படியே கிட்ட போயிருந்திருப்பீங்க. அவருமே அப்படியே உங்களோட லிப்ஸ் கிட்ட ரெண்டு பேரோட லிப்ஸுமே இப்போ ஸ்மாஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி மைல்டாக ரொம்ப டீப்பான ஒரு கிஸ்ஸு. அவரை நல்லா உங்கள் இடுப்பு ஃபுல்லாக வ்ராப் பண்ணிவிட்டு உங்களை கிட்ட இழுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த கிஸ்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறீங்க. அவர் அப்படி கிஸ் கொடுத்துட்டே உங்கள் சீக்ஸு நெக்குன்னு சொல்லி அங்கே ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அதில் அவருக்கு ரொம்ப ஹார்டாகி இருந்திருக்கும். அவர் அப்பர் பாடியில் எதுவுமே போடல, கீழே மட்டும் நைட்டு போட்டிருந்த அந்த ட்ராக் பேண்ட் மட்டும் போட்டிருந்திருப்பார், உள்ள பாக்ஸர்ஸ் எதுவுமே போடலை. ஸோ தட் அந்த பேண்ட்டை தாண்டி அவருக்கு ஹார்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் அந்த ஃபீல் ஆனதில் கான்ஷியஸ்க்கு நீங்கள் அப்படியே அதான் அப்படின்ற மாதிரி தள்ளி வந்திருந்திருப்பீங்க. அவர் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ மயக்கம். ஓய், என்னடி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்போ தள்ளி போனா, இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை கிட்ட இழுக்க ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படி பின்னாடி போயிட்டு, அதான் இங்கே பாருங்கள் போதும், எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம், நான் போய் ட்ரெஸ் மாற்றுறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. ஏ என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு போயிடலாம். நோ 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 நோ, மார்னிங்லாம் முடியாது. அதுவும் இல்லாமல் நான் குளிச்சுட்டேன், இதுக்கப்புறம் பண்ணால் தப்பாக இருக்கும். கீழே அத்தை எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மணி பாருங்கள் 6:45 ஆகுது. ப்ளீஸ் அத்தா, இங்கே பாருங்க, என்னோட சமத்த அத்தா இல்லை, நான் சொன்ன கேட்பீங்கல்ல, ப்ளீஸ் போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் அத்தா, புரிஞ்சுக்கோங்க. சரிடி, புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இனிமேல் எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நீ தான் எடுத்து வைக்கணும் சரியா? சரி, எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க? அதான் ஆஃபீஸ் போகலல்ல, வீட்டில் போட்டுக்கிற மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வை, அதே போட்டுக்கிறேன் சரியா? சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் என்றைக்குமே குளித்தது கிடையாது. நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கிறேன் சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட சின்ன அப்படியே கிச்சு கிச்சு மூட்டி இருந்திருப்பார். சரி, போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த டோர் கிட்டே அப்படியே போயிருந்திருப்பார். ஸோ அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்பி நீங்கள் அப்படியே உங்களோட அந்த டவலை இப்படி கலட்டி இருந்திருப்பீங்க. அவர் என்னவோ அந்த டோரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அப்படி லைட்டாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதுக்கோ யதார்த்தமாக இப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா மனுஷன் ஈன்னு இழிச்சிக்கிட்டு உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பர்வெக்ட், நீங்கள் இன்னும் போகலையா, போங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை வெளியே தள்ளி அப்படியே கதவை லாக் போட்டிருந்துருப்பீங்க. அவர் வெளில ஒரு ஸ்மைலோடையே அப்படியே போயிட்டு அவரோட ஜிம் ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருந்திருப்பார்.
ஸோ நீங்கள் அப்படியே நார்மலாக வந்துட்டு ஒரு அக்வா க்ரீன் கலரில் ஒரு saree எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு கீழே பார்க்குறீங்க. நீங்கள் நைட்டு அங்கங்கே சிதறி கிடந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து ஷோ அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த கிடக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் அப்படியே அந்த லாண்ட்ரி பேக்குள்ளே போட்டுட்டு பெட்டை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை பார்த்துருந்துருப்பீங்க. பெட்டில் அந்த பெட்ஷீட் எல்லாமே அப்படியே கலைஞ்சிருந்துருக்கும். ஸோ அந்த பெட்ஷீட்டை எடுத்து இப்படி உதறி நீங்கள் வந்து மடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அந்த பெட்டை பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு லைட்டாக பிளட் ஸ்ட்ரெயின் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பெட்டோட கவரையுமே எடுத்து நீங்கள் அந்த லாண்ட்ரி பேக்குள்ளே போட்டுட்டு உங்கள் தலை ஃபுல்லாக சொத சொதன்னு ஈரமாக இருந்திருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒரு துண்டை எடுத்து உங்கள் தலையை வந்துட்டு அழகாக கட்டிக்கிட்டு அவர் வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அவரோட கபோர்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீச் கலரில் ஒரு டிஷர்ட்டு அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு க்ரே கலரில் ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்து அவருக்கு அப்படியே அந்த பெட்டில் வச்சுட்டு நீங்கள் இப்போ கீழே தான் வந்துட்டு போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு லைக் அந்த மெய்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அத்தை வந்து உள்ள கிச்சனில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் மாமா வந்துட்டு கார்டனிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வெளில போயிட்டு அவங்க செடி கொடிகளுக்கெலாம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் அத்தைக்கிட்ட தான் போகிறீங்க. அத்தை குட் மார்னிங். அம்மாடி ஒயன் வந்துட்டியா, அழகாக இருக்கடா லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக உங்களை அப்படியே அந்த நெட்டி முறிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அப்படி உங்களை ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருந்துருப்பாங்க. உங்களோட கழுத்தில் லைட்டாக ஒரு ஹிக்கி மார்க்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் முகம் ஃபுல்லாக ஒரு பிரைட்னஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க நைட்டு அப்படின்ட்டு. தேவாங்க ஏஞ்சிட்டானாம்மா? ஏஞ்சிட்டார் அத்தை. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஜிம் ரூமுக்கு போயிருக்காரு. ஆமாம், எப்போவுமே அவனுக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னா டே ஓடவே ஓடாது, அங்கே தான் போவான். அத்தை நான் டீ போடவா? சரிம்மா டீ போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப ஆசையாக அப்படியே அந்த பாலை காய்ச்சி டீ போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சூப்பராக டீ போடுவீங்க போல். ஸோ நீங்கள் டீ போடும்போதே அப்படியே அந்த கிச்சனே வந்துட்டு ஒரு மாதிரி ஏலக்காய் ஸ்மெல்லு, ஜிஞ்சர் ஸ்மெல் அப்படியே தூக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்க அத்தைக்கு அதை பார்க்கும்போது பா என்ன மாதிரியே போடுவா போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பிகாஸ் அவங்க டீ போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதே ஸ்மெல்லு நீங்கள் போடுறப்பையும் வருது. ஸோ அதனால் அவங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த டீயை போட்டுட்டு உங்கள் அத்தைக்கு கொடுக்குறீங்க. சரிம்மா நீ குடி, மற்ற எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். ஐயோ பரவாயில்ல அத்தை, நான் சும்மா தானே இருக்கேன், எல்லாருக்கும் நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா எங்கே இருக்காங்க? உங்கள் மாமா வழக்கம் போல் கார்டனில் தான் இருப்பார். செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருப்பார். சரி அத்தை நான் மாமாக்கு கொடுத்துட்றேன். ஜென்னி அது கழுத 8 மணிக்கு தான் ஏந்திரிக்கும். பப்ளிக் எக்ஸாம் வருது, எழுந்திரிச்சு படிப்போம். இந்த அக்கறையெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. மேடம் நல்லா படுத்து தூங்கிட்டுருப்பாங்க. ஏன் அத்தை, சின்ன பொண்ணு தானே, இந்த வயசில் தூங்காமல் வேறு எப்போ தூங்க போகிறா? அவள் பொறுமையாக ஏந்திரிக்கட்டும் அத்தை. அவள் டீ தான் குடிப்பாளா இல்லை காஃபி? இல்லை டீ குடிப்பா. சரி அப்போது நான் மாமாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜென்னிக்கு டீயை சூடு பண்ணி கொடுத்துட்றேன் அத்தை. அத்தை அத்தான் என்ன குடிப்பார்? அவன் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாம்மா. அவனுக்கு இந்த பிளாக் டீ பிளாக் காஃபி அதான் குடிப்பான். உனக்கு பிளாக் டீ பிளாக் காஃபிலாம் போட தெரியும் தானே? போட தெரியும் அத்தை. சரி அப்போது அவன் வந்ததும் அவனுக்கு நீ பிளாக் காஃபி போட்டு கொடுத்துரு, சரியா? சரி அத்தை, நான் போய் இதை மாமாவுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டீ எடுத்துகிட்டு கார்டனுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய அந்த அழகு செடிகள்லாம் இருக்கும், நிறைய பிளான்ட்ஸ்லாம் உங்கள் மாமா வந்துட்டு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அது எல்லாத்துக்கும் அவர் அப்படியே அழகாக ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் மாமா கிட்டே போயிட்டு அடடி மாமா ரொம்ப சூப்பராக பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்படியே பார்த்துருப்பாங்க. வாமா, ஐயோ கேட்டுட்டியா? நான் அந்த அளவுக்குலாம் நல்லா பாட்டு பாட மாட்டேம்மா. ஏதோ இளையராஜா பாட்டு, எஸ்பிபி, கண்ணதாசன் இவங்க பாட்டை தான் பாடுவேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க மாமா. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்குமே இளையராஜா, கண்ணதாசன் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரும் அடிக்கடி டிவியில் வச்சு கேட்டுட்ருப்பார். ஆனால் உங்களை மாதிரி பாட்டு பாட மாட்டார். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க மாமா. இந்தாங்க மாமா டீ. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா மாமா? ஆமாம்மா, இந்த செடி கொடிகளை வளர்க்கும்போது
நம்ம குழந்தைங்கள வளர்க்குற அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கையால் ஒரு செடியை நட்டு வச்சு அதிலிருந்து ஒரு பூவோ காயோ பழமோ காய்ச்சி அதை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம்மா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த செடி வளர்க்குறதுனா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உருகி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே ரொம்ப ஆசையாக பார்த்துருந்துருப்பீங்க. அவர் எப்படி உங்களை பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அப்படி வீடு நல்லா பழகிருச்சாம்மா உனக்கு? எல்லாம் பிடிச்சிருக்கா? ஓகே தானே? ஆ ஓகே தான் மாமா, எனக்கு எல்லாம் நல்லா பழகிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷம்மா. எங்கே இந்த கல்யாண வாழ்க்கையை நீ பழகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவியோ, சின்ன பொண்ணாச்சேன்னு நாங்களும் ரொம்ப பயந்தோம்மா. ஆனால் சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப பொறுப்பான பொண்ணாக உங்கள் அம்மா அப்பா உன்னை வளர்த்துருக்காங்கம்மா. பிறந்த வீட்டை விட்டுட்டு இப்படி புது வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு நினச்சலாம் வருத்தப்படாதம்மா. உன்னோட அம்மா அப்பா கிட்ட நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரியே நீ இந்த அத்தை மாமா கூடயும் இருக்கலாம், சரியா? உனக்கு இங்கே என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைனாலுமே நீ ஓடி வந்து தாராளமாக இந்த மாமா கிட்ட சொல்லலாம். உன் அப்பா அளவுக்கு இல்லைனாலும் உனக்கு நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேம்மா, சரியா? உங்களுக்கு அப்படியே அதை கேட்கும்போது மனசே அப்படியே நிம்மதியாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே சரிங்க மாமா, நான் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பேசுகிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு எனக்காக பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல மாமா. நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துட்ருக்குறவன் தானேம்மா. ஒரு அப்பாவோட பாசம்னா என்னன்னு எனக்கும் நல்லாவே தெரியும்மா. ஜென்னியை நான் ரொம்ப தாவும் இருந்து பெற்றுக்கிட்டேம்மா. பொம்பளை புள்ள பெற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டோம். தேயாங் பிறந்து 13 வருஷமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. நாங்கள் ஏறாத கோயில் இல்லை, பார்க்காத சாமி இல்லை. ஆனால் யாராலையுமே அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லவே முடியல. அப்போ தான் ஒரு தடவை நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு குறி சொல்கிற பாட்டி வந்து உனக்கு அடுத்த வருஷமே ஒரு பொம்பளை புள்ள பிறப்பான்னு அசரீரி சொல்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியும் மாசமானான். எண்ணி 8 மாதத்துல என்னோட தேவதை வந்து பிறந்தா. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையாக உன்னோட புருஷனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம்மா, தேயாங்கும் தன்னோட தங்கச்சி எப்போ பிறப்பான்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான், அவள் எப்போ பிறப்பான்னு. அவள் பிறந்ததுக்கப்புறம் அவனோட முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருக்குதுமா. எனக்கு தங்கச்சி பிறந்துட்டான்னு சொல்லி உரிமையாக தூக்கி எல்லாருக்கிட்டேயுமே காட்டிக்கிட்டு இருந்தான். அவளும் அவங்க அண்ணனோட கையை அப்போவே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அவளுக்கு 3 வயசு ஆகிற வரைக்குமே அவங்க அம்மா கூடவே இருந்து அந்த குழந்தைய அப்படி பார்த்துக்குவாம்மா தேயாங்க. என்னமோ அவன்தான் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மான்ற மாதிரி அவ்வளோ உரிமையாக பாசத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான். உண்மையை சொல்லணும்னா ஜென்னிக்கு நான் ஒரு அப்பாவாக இருந்ததை விட அவளோட அண்ணன் தேயாங் அப்பாவாக இருந்தது தான் அதிகம். அவளை அவனோட சொந்த பொண்ணு அளவுக்கு பாசம் கொடுத்து வளர்த்துருக்கான். பார்க்கறதுக்கு தான் ரெண்டும் எலியும் பூனையும் மாதிரி இருக்கும். ஆனால் அவளோட தங்கச்சிக்கு ஒன்றுனா தேயாங் உயிரே கொடுப்பான். அவளை ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து, அவளை டியூஷனில் சேர்த்ததுலேருந்து, அவள் வயசுக்கு வந்ததுலேருந்து அவளோட எல்லா விஷயத்தையுமே ஒரு அப்பாவாக நான் பண்ணதை விட அவன் பண்ணது தாம்மா அதிகம். ஜென்னியும் என்கிட்ட வந்து கேட்குறத விட ஒன்று வேணும்னா அவங்க அண்ணா கிட்ட தான் போய் கேட்பா. அப்புறம் அவன் ஏதாவது திட்டானாலோ இல்லை ரெண்டும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாலோ ஓடி என்கிட்ட தான் வந்து அழுவா. அதனாலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேயாங்க்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு. அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ரசித்து கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. லைக் நம்ம அத்தானுக்கு ஜென்னி மேலே எவ்வளோ பாசம் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பக்கத்துலேருந்து நிறைய மெய்ட்ஸ் வந்துட்டு, என்ன ஐயா மருமக கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்கு, என்ன சொல்கிறாங்க உங்கள் மருமக, இடம்லாம் நல்லா பழகிருச்சாமா? நல்லா பழகிருச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீங்களாம் டீ குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்குலாம் அது கேட்டது ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். பிகாஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற யாருமே அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வந்த ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டதும் அவங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் மெல்ட் ஆகி இருந்திருக்கும்.
நீங்கள் கேட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நாங்களாம் வெளியிலே டீ குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க்கா சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்கள் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துருப்பேன்ல. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் தான் உங்கள் மாமா கூட உங்களை ஒரு மாதிரி ஆசையாக பார்த்துருப்பாரு. ஏன் என்னாச்சு? நீங்களாம் எங்களுக்காக எவ்வளோ செஞ்சு கொடுக்குறீங்க. உங்களுக்காக நான் இந்த டீ கூட போட்டு கொடுக்க மாட்டேனா? அதுக்கு இல்லைம்மா. மா, என் மருமக தான் சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம வீட்டில் தான் டீ குடிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாமா, நான் போய் உள்ள அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைக்கலான் இருக்கீங்க? பூரி, பொங்கல், அப்புறம் சாம்பார், சட்னிமா, அவ்வளோதான். சரி அத்தை, நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா? ஏண்டா தங்கம், வந்த ஃபஸ்ட்டு டேவே உன்னை வேலை வாங்குறேன்னு சொல்லி உன் புருஷன் அப்புறம் என்கிட்ட கோச்சிப்பான். வேண்டாம்மா, நீ வீட்டை ஃபுல்லாக சுற்றிப்பாரு. ஒரு கழுதை தூங்கிட்டு இருக்குது பாரு, அதுக்கு போய் அந்த டீயை வேணால் சூடு பண்ணி கொடு, சரியா? ஐயோ பரவாயில்ல அத்தை, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். வேணாம் வேணாம், மணி ஏற்கனவே 7:30 ஆயிடுச்சு, நீ போய் அவளை எழுப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஜென்னிக்கு வந்துட்டு டீயை சூடு பண்ணிவிட்டு அவளோட ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கீங்க. போய் உள்ளே பார்த்தா அவங்க நல்லா ஹாயாக படுத்து தூங்கிட்டுருக்கா. எப்படி தூங்கிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போய் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஜென்னி எந்திரிடா ஜென்னி அப்படின்னு எழுப்புறீங்க. அவள, இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஜென்னி டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது ஜென்னி, நிறைய வேலை இருக்கும், அதனால் ஏஞ்சிக்கோ பாப்போம், குட் கேர்ளா. போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டா. நீங்கள, ஜென்னி நான் அண்ணி வந்திருக்கேன். அண்ணி, ஐயோ அண்ணி சாரி அண்ணி அப்படின்ட்டு அவள் ஏந்திரிக்கிறா. நான் அம்மான்னு நினச்சிட்டேன் அண்ணி, சாரி அண்ணி. பரவாயில்லடா, நீ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வா, அண்ணி இங்கே டீ வச்சுருக்கேன். நீங்கள் போட்டிங்களா டீ? ஆமாண்டா, நீ போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து குடி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அவளும் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்திருப்பா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கிச்சனுக்கு போயிட்டு, அத்தை சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் அரிஞ்சு கொடுக்கவா? அச்சோ என் தங்க பொண்ணு, சரிம்மா உனக்கு இது பண்ணுறதுல தான் சந்தோஷம்னா நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அங்கே நின்று வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அங்கேருந்து ஜென்னி வந்துட்டு அந்த டீயை குடிச்சிட்டு, அண்ணி லிட்ரலி நீங்கள் காஃபி தான் நல்லா போடுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நிஜமாக உங்கள் கையில் போடுற எல்லாமே நல்லா தான் இருக்குது போல் அண்ணி, டீ சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே அவள் வரா. கழுத, ப்ரஷ் பண்ணிட்டு டீ குடிச்சியா இல்லை அப்படியே குடிச்சிட்ருக்கியா? ப்ரஷ் பண்ணிட்டு தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிச்சிட்ருக்கா. ஸோ அந்த டைம் தேயாங்கும் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கீழே வந்திருப்பார். ஸோ அப்படியே ஹாலில் வந்துட்டு அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் ரத்தையாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்குள்ளே தான் வந்திருப்பார். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ரத்தையாங். இங்கே நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜென்னி சொல்கிறா. ஸோ ஜென்னியை தேயாங் பார்த்துட்டு, இது என்ன அதிசயமாக இருக்குது, எலி பொந்துலேருந்து வெளில வந்துருச்சு போல இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அங்கே அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. ஸோ தேயாங்க அப்படியே பார்த்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் அணிஞ்சிட்ருக்கீங்க. மா என்னம்மா வந்ததும் வராததுமா அவளை வேலை வாங்கிட்டுருக்கீங்க? டே அதுக்கு இல்லைடா, அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னாடா, அதனால தான் சரி வெங்காய தக்காளி மட்டும் அரிஞ்சு கொடுமான்னு சொன்னேன். மா அவளுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னால் என்கிட்ட அனுப்புங்க, அதை விட்டுட்டு அவளை நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண சொல்லுவீங்களா? அத்தான். அவர் அப்படியே பார்க்குறாரு. இப்போ எதுக்காக நீங்கள் அத்தையை திட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்க என்னை எந்த வேலையும் பண்ண வேணான்னு தான் சொன்னாங்க, நான் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு மருமகளோட கடமை தானே, எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, நான் பண்ணுறேன் அத்தான். அவர் அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துக்கிட்டே, அதுக்குள்ளடி செல்லக்குட்டி, வெங்காயம் அரிஞ்சால் கண்ணு எரியும்ல, அப்புறம் நீ அழுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் உங்கள் பின்னாடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே கிச்சனில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிருந்திருக்கும். ஜென்னிலாம் அம்மா என்னால் முடியலைம்மா அப்படின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. தேயாங் தம்பி நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மெய்டு சொல்கிறாங்க.
இருந்தா என்ன, என் பொண்டாட்டி தானே கட்டி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப கட்டி பிடிக்கிறாரு. தேயாங்கா கிச்சனில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க நீ, சேட்டை பண்ணாமல் போய் அப்பா கூட உட்காருப்போ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அவங்க அம்மா அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ நான் உங்களை இந்த மாதிரி ஹக் பண்ணுறேன், யாராவது எதாவது வியாடாக பார்க்குறீங்களா? இல்லை அப்போ என் பொண்டாட்டியாக கட்டி பிடிச்சா மட்டும் ஏமா இல்லை இவ்வளோ வியாடாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஷூ அத்தா விடுங்க அண்ணி, உங்களை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்கு அண்ணி, பர்டே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே தேவாங்கிட்ட வந்து அவரோட காதை பிடிச்சி திருகி, டே வாழு இங்கே வாடா. ஆமாம்மா வலிக்குதுமா, உன்னோட இந்த சிலுமிஷ வேலையெல்லாம் ரூமோடு வச்சுக்கோ சரியா, இப்போ அவளை நிம்மதியாக சமைக்க விடு, இங்கே வா வந்து இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டு, இந்த நியூஸ் பேப்பர் கிச்சன் பக்கம் வந்து அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருப்பாங்க. அப்படின்ட்டு அவர் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருந்திருப்பார். பக்கத்தில் உட்காந்து அவங்க அப்பா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. உள்ளே அங்கே ஜென்னியும் நின்று சிரிச்சிட்டு இருந்திருப்பா. நீங்கள் என்னடி சிரிச்சிட்ருக்க, போய் குளிச்சுட்டு வாப்போ, சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளையும் அவங்க அம்மா துரத்தி விட்டுருந்துருப்பாங்க. இப்போ நீ நிம்மதியாக சமமா, பொம்பளைங்களை நிம்மதியாக சமைக்க விட மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே போயிருந்திருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு போய் அந்த டைனிங் டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அத்தை அவங்க அப்புறம் உங்கள் அத்தை எல்லாருமே உட்காந்து அந்த டைனிங் டேபிள்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த வீட்டை வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் வந்து தேவாங்க வந்து அவர் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அவரோட வீட்டிலே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் அண்ட் அவங்களோட கம்பெனி பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி லைக் இது ஒரு ரிசப்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே வந்துட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தேயாங் தான் சொல்கிறாரு, அம்மா ஈவினிங் பார்ட்டிக்கு மொயனோட அம்மா அப்பாவை கூப்பிட்டிங்களா? காலையில் கூப்பிட்டேன்டா. சரி டே, நீங்கள் ரியாவையும் ஜிமினியும் கூப்பிட்டிங்களா இல்லையா? நீங்கள் அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க, இன்னும் கூப்பிடல போல இருக்கு. முதல்ல அதை பண்ணுங்கடா, அப்புறம் அந்த பசங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அண்ணா அத்தை அக்கா கூப்பிட்டா வருவாளான்னு தெரியலையே. கூப்பிடுமா, உன்னோட அக்கா தானே, அதுதான் முறையாக இருக்கும். கண்டிப்பாக வருவாங்க, கூப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தேயாங் தான், ஒயன் நீ ரியாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு, நான் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் சரியா? சரி அத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வழியில் அந்த கார்டனுக்கு வந்துட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் கால் போடுறீங்க, உங்கள் அக்காவும் அங்கே எடுக்கிறாங்க. ஹலோ அக்கா. சொல்லு ஒயன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஒயன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க, எல்லாம் செட் ஆகிடுச்சா? எல்லோரும் நல்லா இருக்காங்க ஒயன், செட் ஆகிக்கிட்டே இருக்கு. உனக்கு அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க, எல்லாம் செட் ஆகிடுச்சா? எல்லோரும் நல்லா இருக்காங்கக்கா, எனக்கு இங்கே நல்லாவே செட் ஆகிடுச்சு. அக்கா ஈவினிங் அதான் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பார்ட்டியா? அவரோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அப்புறம் அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு வருவாங்க. ஒரு ரிசப்ஷன் மாதிரி தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். நீயும் கண்டிப்பாக வரணும்க்கா. அது என்னக்கா யோசிக்கிற, வருவல்ல? அது ஒயன், கல்யாணம் ஆகி இப்படி ஃபஸ்ட்டு டேவே வெளியில் போகணுன்னு பர்மிஷன் கேட்டால் அத்தை மாமாலாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலல்ல ஒயன். அக்கா அத்தான் ஜிமினா தாங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் ஜிமினா தான் கண்டிப்பாக வருவார். நீயும் கண்டிப்பாக வரணும்க்கா, நீ வரலன்னா நான் நிஜமாக ரொம்ப வருத்தப்படுவேன். சரி ஒயன், நான் வரேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருப்பீங்க. அங்கே ரியா தான் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறானா இந்த தேயாங் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்களும் தேயாங்கும் தான் உங்களோட ரூமில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் லக்கேஜஸ்லாம் பிரித்து அந்த கபோர்டில் அப்படியே அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தேயாங் அப்படியே வந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணி இருந்திருப்பார். பொண்டாட்டி அத்தா இங்கே பாருங்கள், இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலுமிஷ வேலையெல்லாம் நீங்கள் ரூமோடு நிறுத்திக்கணும். கீழே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அங்கே எல்லாருமே நம்மளை பார்த்தாங்க, எனக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக இருந்தது தெரியுமா?
யாரடி பார்த்தா? நம்ம அம்மா, ஜென்னி, அப்புறம் சுமதி ஆண்டி, அவ்வளோதானே? இருக்கட்டும், உங்களுக்கு எப்படியோ, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதான். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிடி பண்ணாடி. சரி, ஈவினிங் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் வியர் பண்ணிக்க போகிறா? என்கிட்ட ஒரு பார்ட்டி வேர் இருக்குது, அதான் போட்டுக்கலான் இருக்கேன். வேணாம். ட்ரெஸ்ஸு பார்க்காமலே வேணான்னு சொல்கிறீங்க? அதை பாருங்க அத்தா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேணாம், உனக்கு நான் வேறு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். என்ன வாங்கி வச்சுருக்கீங்க? ஜஸ்ட் கிவ் அ மினிட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வார்ட்ரோப்க்கு போயிட்டு கீழே இருந்து ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வராரு. இந்தா, இதில் நம்ம 2 பேருக்கும் கப்புள்ஸ் ட்ரெஸ் இருக்குது. இட்ஸ் அ பார்ட்டி வியர், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை ரொம்ப ஆசையாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா கப்புள்ஸ் ட்ரெஸ் ரெட் கலரில் இருக்குது. உங்களுக்கு நல்லா கீழே ஃப்ளோரில் படுற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக். அவருக்கும் அதே தான், சேம் ரெட் கலரில், மேலே ஒரு கோட், கீழே ஒரு பேண்ட்டு. பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே. லிட்ரலி உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படி ஏஞ்சல் போடுற ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கும். தான் லிட்ரலி ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்போ வாங்கினீங்க? எப்போயோ வாங்கிட்டேன் அப்படின்றாரு. இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், சரியா? சரி அத்தா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படியே டைம் ஆகி இருந்திருக்கும். ஈவினிங் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் தேயாங் உங்களோட ரூமில் உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. தேயாங் ஃபாஸ்ட்டாக அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்சிருந்துருப்பார். பிகாஸ் பசங்க ட்ரெஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல போடுறதுக்கு. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், பெரிய ட்ரெஸ் இல்லையா? ஸோ அதனால் அதை போடுறதுக்கு தேயாங் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். ஸோ போட்டுட்டு பின்னாடி அந்த ஜிப்பு போடும்போது அவர் அப்படியே திரும்ப உங்கள் முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இச்சு வச்சுருந்துருப்பார். எப்போடா கேப் கிடைக்கும் ஃபில் பண்ணலான்னு தானே இருக்கீங்க நீங்கள்? நான் என்ன பண்ணுறது? ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் செக்ஸி ஒய்ஃப். ஸோ தட் அந்த ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தூண்டுதுடி அப்படின்னு கிட்ட வராரு. போதும் நான் மேக்கப் பண்ணணும், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த மிரர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் மேக்கப் போட்டுட்டே உங்களோட கழுத்தை அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அதில் ஒரு ஹிக்கி மார்க்ஸ் இருந்திருக்கும். அதான் இங்கே பாருங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க என் கழுத்தைன்னு. இப்போ நான் இதை கான்டூர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே நாக்க ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய இடத்துல கொடுத்துருப்பேன். நீ குளிக்கும்போது பார்க்கல? பார்த்தேன். நான் உங்கள் உடம்புல அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்காவது கொடுத்துருக்கேன்னா போய் பாருங்கள். இல்லை நீங்கள் மட்டும் ஏன் அத்தை அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காம்பேக்ட் பவுடரை அப்படியே போட்டுட்டு இருந்திருப்பீங்க கழுத்தில். அதுக்கு என்னடி பொண்டாடி, ஐ எம் ஆல் யுவர்ஸ். என்னோடய மொத்த பாடியுமே உனக்கு தான் சொந்தம். எங்கே வேணால் இஷ்டப்படுற மாதிரி ஹிக்கிஸ் கொடு, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே கையை விரித்து காட்டுறாரு. பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழியாக 2 பேருமே ரெடி ஆகி இருந்திருப்பீங்க. கீழே ஆல்மோஸ்ட் எல்லா கெஸ்ட்டுமே வந்திருந்திருப்பாங்க. உங்கள் அக்காவும் வராங்க, அவங்களும் ஒரு நல்ல பார்ட்டி வேர் போட்டுட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க, ரொம்ப கிராண்டாகவே இருக்குது வீடு. அண்ட் ஆல்சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவே ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தட் அவங்க பார்த்ததுமே நல்லா ரிச்சாக தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே டைம் போயிருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு கீழே. லிட்ரலி எல்லாருமே உங்களோட கப்புள்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அக்கா ஜிமின், தேவங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பிஏஸ், அந்த மாதிரி சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாமே ஜூஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது நீங்களும் தேவங்க தான் அப்படியே இந்த ஸ்டெப்ஸில் இருந்து ஹீரோயின்ஸ் மாதிரி கை கோத்துட்டு அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்களை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸ் செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸில் உங்களோட ட்ரெஸ் அப்படியே அழகாக ஃப்ளோட் ஆகிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட அந்த பேர் அப்படியே பார்க்குறாங்க. லிட்டரலி உங்கள் அம்மாவுக்கு அப்பாக்கெலாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும்.
ஜிமின் ஆக்சுவலாக நார்மலாக வந்துட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் உங்கள் அக்கா மட்டும் ஒரு மாதிரி பொறாமையாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கின உடனே தேயாங்கிட்ட தான் வந்துட்டு மைக்கை வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ தேயாங்க அப்படியே அந்த மைக்கை தட்டிட்டு, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு மை போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷன் பார்ட்டி. நான் கூப்பிட்டேன்னு எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீட் மை ஒய்ஃப், மை லைஃப் வயன் அப்படின்னு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அப்படியே கிளாப் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜிமினும் கிளாப் பண்ணுறாரு. பட் உங்கள் அக்கா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ரிசப்ஷன் மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். அங்கே வந்து எல்லாருமே தேயாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு விஷ் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கா தான் அப்படி ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின், நம்ம ஏன் போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷன்லாம் பண்ணலை? ரியா, போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட டைம் இல்லடி. தேயாங்க பாருங்க பையனுக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்னு. தேயாங்க ஒரு சிஇஓடி, அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை தெரியும், நிறைய எம்ப்ளாயீஸை தெரியும். ஸோ தட் அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக கூட இந்த ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் டேக் இட் ஈஸியா, ஜஸ்ட் என்ஜாய் த பார்ட்டி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாக கேஷுவலாக பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் உங்கள் அக்கா மட்டும் ஒரு மாதிரி சிடுன்னு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேக் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் செம்ம பெருசாக இருக்குது அந்த கேக் பார்க்குறதுக்கு. அதில் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ அதை அவங்க 2 பேரையுமே வெட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அதை வெட்டி அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமே அதை கேக்கு கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் அக்கா மட்டும் அதை எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பொறாமையான கண்ணோட்டத்திலே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் இது முறைப்படி அவங்களுக்கு கிடச்சிருக்க வேண்டிய லைஃப். பட் இப்போது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அதை பார்க்க ரொம்ப வயிறுலாம் எரிஞ்சிருந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த கேக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அம்மா, அப்பா, அப்புறம் உங்கள் அக்கா எல்லாருக்குமே போய் கொடுக்குறீங்க. எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறீங்க. அம்மா, அப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோண்டா கண்ணு, நீ சந்தோஷமாக இருக்கல்ல? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. என் முகத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியலையா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு? பார்த்தாலே தெரியுதுடா செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ரியாவை பார்க்குறீங்க. அக்கா வாக்கா, எப்படி இருக்க? அத்தான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வயன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல வயன்? ஆமாங்க்கா, அத்தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தெரியுது உன் ஃபேஸ்லேருந்தே. ஸோ எப்படி நீங்கள் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ தேயாங்க அங்கேருந்து மைக்கை வாங்கிட்டு, லிசன் எவ்ரிபாடி, நான் என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். வேர் இஸ் மை ஒய்ஃபி? வயான் கம் ஹியர் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்ருப்பாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த ஸ்டேஜில் ஏறி அவர்கிட்ட போகிறீங்க. எல்லாருமே அவர் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தேயாங்க அங்கேருந்து ஒரு ஜுவல் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ரெட் கலரில். ஸோ இப்போ உங்கள் கழுத்தை பார்த்துட்டு, ஜென்னி, அண்ணியோட அந்த சின்ன செயினை கழட்டேன் அப்படின்றாரு. ஸோ ஜென்னி அங்கேருந்து வந்து நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு பெண்டன் செயின் போட்டிருந்துருப்பீங்க, அதை அப்படியே கழட்டுறா. இப்போ தேயாங்க அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா ஒரு டைமண்ட் செயின், நல்லா டைமண்ட் கல் வச்சு சூப்பராக இருக்குது அந்த செயின். குட்டியாக ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல் டைமண்ட் வச்சு அடியில் ஒரு பெண்டன்ட் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த செயின் ஆக்சுவலாக. ஸோ அதை அப்படியே தேயாங்க எடுத்து, திஸ் இஸ் ஃபார் யூ மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக உங்களுக்கு அந்த செயினை போட்டு விடுறாரு. உங்கள் கலருக்கும் அந்த செயின் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த செயினை தொட்டு பார்த்துட்டு அவர் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்குத்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்டே இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மைக்கில் அப்படியே பேசுகிறாரு. என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நீ மட்டும்தான். என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு டைமண்ட் நீ. அதனால் என்னோடய டைமண்டுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு குட்டி டைமண்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணியிருந்திருப்பார். அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே கீழே ரியாக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. என்ன இவன் என்னமோ ரொம்ப வருஷம் லவ் பண்ண மாதிரி இவ்வளோ சீன் போடுறான். இந்த வாழ்க்கையை இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு காரணமே நான் தான்.
இந்த வாழ்க்கையே அவங்க 2 பேருக்கும் நான் போட்ட பிச்சை. இப்போ என்னடானா என்னமோ உருகி உருகி காதலிச்சு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கான் இவன். ச்சே அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காங்க அப்படி எரிச்சலாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அண்ட் ஐம் சாரி, இடையில எதாவது தண்டர்ஸ்டார்ம் சத்தம் கேட்டிருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. பிகாஸ் இங்கே சம்மர் ரெயின் அண்ட் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் கோல்டு. அதனால் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் என்னோடய வாய்ஸ் வேரி ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. அண்ட் அப்கமிங்ஸில் ஜிமினுக்கு, சுகாக்கு, தேயாங்க்கு 3 பேருக்குமே நான் 1 ஷாட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேப்பில் நெக்ஸ்ட் எபிசோட் டப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு கேட்டால் அது டவுட் தான். ஸோ அதனால் அதை புரிஞ்சுட்டு நீங்களாம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். 47 Purple You. I Purple You.